வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவன் இஃப் அண்ட் ஈவன் தோ, இந்த ரெண்டு ஃப்ரேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, இந்த இருந்தாலும் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குல்ல தமிழில், இந்த இருந்தாலும், பண்ணாலும், நடந்தாலும், இந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கான இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஈவன் இஃப் அண்ட் ஈவன் தோ. பட் இது ரெண்டும் வேறு வேறு சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஈவன் இஃப் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு அன்ரியல் சுச்சுவேஷனில், ஒரு இமேஜினரி சுச்சுவேஷனில் ஈவன் இஃப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன நடந்தாலும் இது நடக்கும்பா அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லும்போது, என்ன நடந்தாலுமே இது நடக்கும், இதை நான் பண்ணுவேன், நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் நான் இதை செய்வேன் அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லும்போது ஈவன் இஃப் யூஸ் பண்ணுவோம். ஈவன் தோ வந்து ஒரு ரியல் சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈவன் இஃப்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வில் கோ அவுட் ஈவன் இஃப் யூ ஃபர்பிட் மீ டு. நீ என்னை தடுத்தாலும் நான் வெளியில் போவேன், அதுதான் இதோட மீனிங். இப்போது அவள் சொல்கிறா, கண்டிப்பாக நான் வெளியில் போகிறது நடக்கும், நீ என்னை தடுத்தாலுமே நடக்கும் அப்படின்னு இங்கே ஒரு அழுத்தமாக சொல்கிறா, எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறா. நெக்ஸ்ட்டு, ஈவன் இஃப் இட் இஸ் ரெய்னி வி வில் ப்ளே ஃபுட்பால். மழையே பெஞ்சாலும் நாங்கள் ஃபுட்பால் விளையாடுவோம் அப்படின்றாங்க. இப்போ மழையே பெஞ்சாலும், ஈவன் இஃப், மழை இப்போ பெஞ்சிட்ருக்கான்னு கேட்டால் இப்போல்லாம் பெஞ்சிட்ருக்கல. பட் அவன் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, மழை பெஞ்சாலுமே அந்த ஒரு கண்டிஷன்லையுமே நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு தான் அவன் இங்கே சொல்கிறான். நெக்ஸ்ட்டு, ஐ வுட் நாட் கோ இன் டு தட் லேக் ஈவன் இஃப் ஐ ஆர் ஏ பர்ஃபெக்ட் ஸ்விம்மர். நான் ஒரு நல்ல ஸ்விம்மராக இருந்திருந்தாலுமே அந்த லேக்குக்கு நான் போயிருக்க மாட்டேன், அந்த ஏரிக்கு நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் ஒரு ஸ்விம்மர் கிடையாது, அவனுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. பட் அவன் என்ன சொல்கிறான், நான் அப்படி ஸ்விம்மராக இருந்திருந்தாலுமே நான் போயிருந்திருக்க மாட்டேன் அப்படின்றான். இங்கே இமேஜின் பண்ணுறான், ஒரு அன்ரியல் சுச்சுவேஷனை இங்கே இமேஜின் பண்ணிக்கிறான். நான் அப்படி இருந்தாலுமே நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்றான். நம்ம கேட்போம்ல, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுடா, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ ஸ்விம்மிங் தெரிஞ்சால் வருவியா அப்படின்னு கேட்போம்ல. நான் ஸ்விம்மிங் தெரிஞ்சாலுமே வரமாட்டேன்டா, எனக்கு கடல்லாம் ரொம்ப பயம்டா. ஸோ அப்படி எனக்கு தெரிஞ்சாலுமே அப்படிங்கிறது இங்கே என்னன்னா, ஒரு இமேஜினரி தான், நம்ம இல்லாத ஒன்றை இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இமேஜினரி சுச்சுவேஷனில் நம்ம ஈவன் இஃப் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஈவன் தோக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ இஸ் கோயிங் அவுட் ரைட் நவ் ஈவன் தோ இட் இஸ் ரெய்னிங். மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் அவன் வெளியில் போகிறான், இதுதான் மீனிங். இந்த இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஈவன் தோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்? அந்த இட் இஸ் ரெய்னிங், ஹீ இஸ் கோயிங் அவுட் ரைட் நவ், இட் இஸ் ரெய்னிங். மழை ஆக்சுவலி இப்போ பெஞ்சிட்டு இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ரியல் ஆக்ஷன், அது இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த டைம்லேயும் அவன் வெளியில் போகிறான் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறதுக்கு தான் இந்த ஈவன் தோ யூஸ் பண்ணுறோம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, அவன் வெளியில் போகிறான், மழை பெஞ்சிட்டு இருக்கிறது ரியலாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஈவன் இஃப் யூஸ் பண்ணக்கூடாது, ஈவன் தோ தான் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் கோயிங் அவுட் ரைட் நவ் ஈவன் தோ இட் இஸ் ரெய்னிங். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஸோ அது ஒரு ரியல் இன்சிடென்ட். ஷீ இஸ் லீவிங் த கம்பெனி ஈவன் தோ தே ஆஃபர்ட் ஹர் எ ப்ரொமோஷன் எஸ்டர்டே. அவள் அந்த கம்பெனி விட்டு போக போகிறா, ஈவன் தோ அவளுக்கு ஒரு ப்ரொமோஷன், அவளுக்கு நேற்று ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாலுமே அவள் இந்த கம்பெனியை விட்டு போக போகிறாள். ஸோ இப்போ அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்களா இல்லையா? ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, ஸோ அது நடந்துருச்சு, அது ஒரு ரியல் இன்சிடென்ட், அது ரியலாக நடந்த ஒரு விஷயம். அப்படியே ப்ரொமோஷன் கொடுத்துமே என்ன பண்ணுறாளாம், அந்த கம்பெனியை விட்டு போகிறாளாம். ஸோ ரியலாக நடந்த விஷயத்த சொல்லும்போது நம்ம ஈவன் தோ தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.